ஏற்பட்டது. தம்பதியர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தந்தை சிவசுப்பிரமணியம் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோவிலுக்கு கற்பூர தீபம் ஏற்றி வந்தார். 8 மாதங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த நாளன்று அந்த குழந்தையை கோவிலில் அம்மன் சன்னதிக்குள் தூக்கிச் சென்று அம்மனின் பாதத்தில் வைத்தனர். அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தனர் மாரியப்பன். அந்த குழந்தை சிறுவயதிலேயே புத்திசாலி, தன்னலம் இல்லாதவன், தாய்மையின் உணர்வுடன் வளர்ந்தான். இன்று அந்த குழந்தை வளர்ந்து ஒரே ஊரில் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறார். அவர்களது வீட்டு வாசலில் தாயாகிய மாரியம்மனை போற்றும் ஒரு சிறிய சன்னதி உள்ளது. அங்கே ஒவ்வொரு வருடமும் சிறு பண்டிகையை நடத்தி ஊர்வலம் வருகின்றனர். இக்கதை குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ஒரு உண்மையான நம்பிக்கைக்கான புகழ் சான்றாக சென்றும் இருக்கிறது. மனதில் நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் இருந்தால் இறைவன் அருள் புரிவார். நம்பிக்கை வையுங்கள், நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.